அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரிக்கு ஒரு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஸோ அதாவது அன்னபுண்ணியமா மல்லி கன்சீவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொன்னாங்களோ ஸோ அப்பத்திலிருந்து அவங்க ரொம்பவே டென்ஷனோட இருந்தாங்க. இப்போ போதாத குறைக்கு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டிய எல்லா அமௌண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா யாரோ வித்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் கதிரேசன் கிட்ட இருந்து வந்த ஷேரை வித்ரா பண்ணிட்டாங்க. இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் கண்டிப்பா கதிரேசனா தான் இருப்பாரு. ஏன்னா வெண்மா நம்மளோட கஸ்டடிக்கு வரணும், நம்ம லண்டன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டாங்க, நிஷா ஒரு பக்கம் பிளான் போட்டாங்க. ஸோ எல்லாமே சொதப்பல்ல தான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஏன் ராஜேஸ்வரிக்கு அந்த ஷேரை கொடுக்கணும், எதுக்காக நம்ம அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும், தப்பு தானே, கொடுக்க கூடாது தானே, அவங்களால நம்மளுக்கு எந்த ஒரு காரியமும் ஆகல, ஏன் அவங்க அக்கௌண்ட்ஸ்க்கு இந்த ஷேர் எல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கதிரேசனே வித்ரா பண்ணிட்டாங்க. இப்போ ராஜியோட அக்கௌண்ட்ல இருந்து வித்ரா ஆகுதுன்னா ஸோ அதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க? மனோகரா இருக்குமா, இல்லை நம்ம அரவிந்தா இருப்பாரா, இல்லை வேற ஏதாவது குறுக்கு வழியில வேற ஏதாவது பணத்தை எடுத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருது. ஸோ எது எப்படி போனா என்னங்க, ராஜேஸ்வரி விஜய் ஏமாத்தி தானே அவ்வளோ சொத்தையும் ஆட்டையை போட்டாங்க. இப்போ ராஜேஸ்வரி கிட்ட இருந்து அவ்வளோ பணம் காசு போகுதுன்னா அது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா ராஜேஸ்வரி நடு தெருக்கு வரணும், அதை மல்லி விஜய் ரெண்டு பேரும் பார்க்கணும். ஒருத்தரோட சொத்து திருடி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்றத ராஜேஸ்வரி இதுக்கப்புறமா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரஞ்சி பார்த்தீங்கன்னா இப்போ ராஜி கிட்ட இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க. ராஜேஸ்வரிக்கு ஒரே ஷாக்கிங். ஏ ரஞ்சு, என்ன சொல்ற ரஞ்சு, எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்ஸ் எல்லாமே எப்படி வித்ரா ஆயிருக்கும், என்ன தவிர வேற யார் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ராஜி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்டே கேட்குறாங்க. ரஞ்சிதாவுக்கு ராஜிமா எனக்கு தெரியல, ஸோ கதிரேசன் மேலே எனக்கு சந்தேகம் இருக்கு, பட் ஆனால் அவரோட ஷேர்ஸ் மட்டும்தான் அவரால் எடுக்க முடியும், ஆனால் உங்களோட அக்கௌண்ட்ஸ்க்கு வர எல்லா அமௌண்ட்டுமே வித்ரா பண்ணுறதுக்கு அவளுக்கு அவ்வளோ தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி ராஜி கிட்ட ரஞ்சிதா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.